This video is sponsored by EduQuest. EduQuest offers skill-based courses in digital marketing, stock market, coding, and more. It provides self-paced and live classes with expert mentors. Gamified learning helps students practice with real-world projects. Courses are available in both Tamil and in English. Get certified and boost your career with affordable combo offers. EduQuest website link available in the description. If you're interested to join in the class, click the link and know the full details and then join with your wish. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. யாழி நம்மில் எத்தனை பேருக்கு யாழி என்றால் என்னவென்று தெரியும்? யாழிகள் தென்னிந்திய கோவில் சிற்பங்களில் மட்டும் காண கிடைக்கும் ஒரு விசித்திரமான மிருகம். கோவில் கோபுரங்களிலும் மண்டப தூண்களிலும் மட்டுமே காணக்கூடிய சிற்பங்கள் என்பதுதான் பலரது எண்ணம். யாழி ஒரு அரிய வகை சங்ககால விலங்கு. அந்த விலங்கு அழிந்து போன உயிரினம். அது டைனோசர் கால விலங்கு. இது நம் லெமோரியா மற்றும் தமிழ்நாட்டில் இருந்த விலங்குகளில் அதிகமான பலம் கொண்ட விலங்கு இதுதான். யாழிகளின் வகைகள்: யாழி, சிம்ம யாழி, மகர யாழி, கஜ யாழி, ஞமலி யாழி, பெரு யாழி என்று யாழியின் வகைகளை கூறுகின்றார்கள். யாழியில் மிகவும் பலம் வாய்ந்தது கஜயாளியும் சிம்மயாளியும் தான். இதனை கண்டால் அனைத்து விலங்குகளுமே நடுங்கும், டைனோசர் உட்பட. இவைதான் டைனோசர் கால காட்டின் ராஜாக்கள். ஒரு யாழியானது 10 காட்டு யானைக்கு சமம். காட்டு யானை என்றால் இப்போது உள்ளவை அல்ல. 10,000 BC படத்தில் வருமே அதுபோல பெரியது. இதோ ஒரு காட்டு யானையின் தந்தம். இந்த தந்தத்தை பார்த்தாலே அந்த யானை எவ்வளவு பலமானது என்பது புரியும். இதுபோல 10 காட்டு யானைகளின் பலத்துக்கு ஈடாக யாழியை கூறுகின்றார்கள் எனில் யாழியின் பலம் என்பது நம்மால் உணர முடிகிறது. இப்படிப்பட்ட யாழியை நம் தமிழர்கள் எப்படி அடக்கினார்கள் என்றுதானே கூறுகிறீர்கள்? அதுதான் நம் தமிழரின் நுணுக்கமான வீரம். யாழியை அடக்குபவன் மாவீரனாக இருக்க வேண்டும். அவன் சில மூலிகையின் பலம் கொண்டு யாழியை அடக்கும் ஆற்றல் பெற்றவன் கஜகேசரி ஆவான். வீரன் என்பவன் தனி ஆட்களை சமாளிப்பவன். மாவீரன் என்பவன் 100 வீரர்களை ஒரே போரில் சமாளிக்கும் திறன் கொண்டவன். இந்த மூலிகைகள் என்ன என்று சித்தர் பாடல்களில் தெளிவாக உள்ளது. சில மூலிகைகளை உண்டால் யாழியின் பலம் கிடைக்கும் என்று கொடுத்திருக்கிறார்கள். அதனை வைத்து யாழியை அடக்கி அதற்கு கடிவாளமும் போடுகிறார்கள். பின்பு அதனை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பார்கள். யாழியை அடக்கிய மாவீரன் மதிப்பு மிகுந்தவனாக இருந்திருக்கிறான். அதுவும் கஜயாழியை அடக்கியவன் மிக பெரிய தலைவனாகவே மதிக்கப்பட்டுள்ளான். அந்த மாவீரன் பட்ட பெயராக கஜகேசரி என்றும் அழைக்கப்படுவான். எல்லாம் மூலிகையின் மூலம்தான் என்றாலும் அதற்கும் தைரியம் வேண்டும் அல்லவா? சரி, யாழி எப்படிப்பட்டவை? யாழிகள் தெய்வீக தன்மை கொண்டவை எனவும் இசைக்கு மயங்கும் தன்மை உள்ளவை என்றும் கூறுகிறார்கள். கோவில்களின் முகப்புகளில் இந்த யாழிகளின் உருவம் இருக்க காரணம் என்ன? இதனை கேட்டால் தைரியமாக விழிப்புணர்வு கிடைக்கும் என்கிறார்கள். இந்த யாழியின் எலும்புகளில் இருந்து உருவாக்கப்பட்டதே யாழ் இசை கருவி என்றும் குறிப்பிட்டுள்ளனர். காலத்தால் இவை அழிந்து மர வகைகளை பயன்படுத்தி யாழ் செய்யப்பட்டதாக கூறுகின்றார்கள். யானை, சிங்கம் அமைப்புள்ளதை கஜயாளி என்றும், சிங்கம் போல உள்ளதை சிம்மயாளி என்றும், ஆடுகளைப் போல் கொம்பும் சிறிய வாள் உள்ளதை மகரயாளி என்றும், நாய் போல நாக்கு மிக நீளமானதை ஞமலி யாழி என்றும், பெருச்சாளியை போல் உள்ள சிங்க முகமும் உயரம் குறைவான யாழியை பெரு யாழி என்றும் கூறுவார்கள். வெளிநாட்டவர்கள் டைனோசர் தான் பலம் வாய்ந்த விலங்கு என்கிறார்கள். ஆனால் அங்கோவாட் கோவிலில் டைனோசரை காட்டிலும் யாழியின் சிற்பம் அதிகமாக உள்ளது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். டைனோசர் பார்த்தே வியக்கும் ஆங்கிலேயருக்கு அதற்கு மேலே பலம் கொண்டுள்ள யாழியை கட்டி ஆண்டுள்ளான் என் தமிழன்.
தமிழனின் வீரத்தை பறைசாற்ற கோவில்களில் யாழியின் சிற்பத்தின் மீது தமிழன் இருப்பது தமிழன் வீரத்திற்கே சான்றாகும். தமிழன் என்பதில் பெருமை கொள்வோம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு மறக்காம போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.